Ma'am. So I think solution chapter பண்ணிட்டு இருந்தோம் நினைக்கிறேன். கரெக்டா? Yes, ma'am. What was the last thing we did? இல்ல DNF block elements. DNF block elements பண்ணிருக்கோம். up to color பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க உங்க நோட்ஸ். Yes, ma'am. Yes, ma'am. ஓகே. சோ கலர் வீல் பத்தி எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ligand to metal transfer சொல்லியிருந்தேனா செக் பண்ணுங்க. ligand to metal transfer KMnO for purple color is due to ligand to metal transfer. எழுதிட்டீங்களான்னு பாருங்க. No, ma'am. No, ma'am. எழுதலையா? அந்த வீல் மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு சொல்லி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்னு சொன்னீங்க மேம். சரிடா. ஆக்சுவலா என்னன்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் வந்து கலர்டா இருக்கும் எப்பனா இட் இஸ் டியூ டு டிடி டிரான்சிஷன். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா D0 and D10 are colorless. D0 இருந்தாலும் D10 இருந்தாலும் கலர்லெஸ்ஸா இருக்கும். அதே மாதிரி இந்த கான்ஃபிகரேஷன்ல இருக்கிறதும் கலர்லெஸ்ஸா இருக்கும். ஸ்காண்டியம் 3+, டைட்டானியம் 4+, வெனேடியம் +5, இதெல்லாம் D0டா. ஸ்காண்டியம் 3+, டைட்டானியம் 4+, வெனேடியம் 5+, இதெல்லாம் D0ல இருக்கும். Cu+ம் Zn2+ம் வந்து பாத்தீங்கன்னா கலர்லெஸ் D10. ஓகேவா? இந்த பாயிண்ட் நீங்க எழுதிக்கீங்களா பாருங்க, இல்லைன்னா எழுதிக்கோங்க. இன்னொன்னு இது முக்கியமான பாயிண்ட், இது ஜேஇ நீட் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஏறவே மாட்டேங்குது. KMnO4 வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் கலர்ல இருக்கு. தட் இஸ் டியூ டு பர்பிள் கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் வந்து இட் இஸ் டியூ டு லிகண்ட் டு மெட்டல் டிரான்ஸ்ஃபர். ஏன்னா Mn வந்து +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல D0 இருக்கும். அதே மாதிரி குரோமியம் வந்து +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லயும் 0 இருக்கும். நம்ம என்ன பார்த்திருக்கோம்? D0 and D10 ஆர் கலர்லெஸ். அப்பனா கலர்லெஸ்ஸா தானே இருக்கணும். ஆனா பொட்டாசியம் பர்மாங்கனேட் என்ன கலர்ல இருக்கு? பர்பிள் கலர். சிமிலர்லி K2Cr2 ஓசோன் என்ன கலர்னா ஆரஞ்சு கலர். ஸோ எதனாலனா இதான் ரீசன். லிகண்ட் டு மெட்டல் டிரான்ஸ்ஃபர். வாட் இஸ் லிகண்ட்? இங்க லிகண்ட் என்ன? ஆக்சிஜன். மெட்டல் என்ன? மேங்கனீஸ். இங்க மெட்டல் வந்து குரோமியம். ஸோ கலர் வந்து எதனாலனா ஆக்சிஜன் கிட்ட இருந்து லோன் பேர் வந்து இதுக்கு கொடுக்கும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட எம்டி ஆர்பிட்டால்ஸ்க்கு கொடுக்கறதாலதான் அது கலர்டுல இருக்கு, கலரா இருக்கு. சரியா? இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்கம்மா.
மேம் ம் KMnO4 மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேம்? KMnO4 வந்து Mn+7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இட் இஸ் D0. ஆனா அது கலரா இருக்கிறதுக்கு காரணம் DD டிரான்சிஷன் கிடையாது. இன்ஸ்டட் லிகண்ட் டு மெட்டல் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு என்னன்னா KMnO4ல ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அதுக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது வந்து Mn சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு Mn தான் இங்க ஆட்டம் மெட்டல். அதோட எம்டி ஆர்பிட்டால்ல இதோட எலக்ட்ரானை கொடுக்கும். ஆக்சிஜன் வந்து அதோட எலக்ட்ரானை கொடுக்கும். அதனாலதான் அது கலரா இருக்கு. ஸோ லிகண்ட் டு மெட்டல் டிரான்ஸ்ஃபர்னா அதான் அர்த்தம். ஓகே மேம். அதே மாதிரிதான் K2Cr2 அது கலரா இருக்குமா? சொல்லு. எந்த லிகண்டும் மெட்டலும் ஆச்சுன்னா கூட அது எந்த இதாலும் கலரா இருக்குமா? அது டி ஆர்பிட்டாலா இருக்கிறதுல இதுமே ஆகுதுப்பா, வேற ஏதாவது இருந்தா வராது. டிரான்சிஷன் எலிமெண்ட்ன்றதால அப்படி வருது. ஆக்சிஜன் வந்து அதோட லோன் பேரை எம்டி ஆர்பிட்டாலோட ஷேர் பண்ணுது. புரிஞ்சுதா? ஓகே. எழுதிங்களா? எழுதி சொல்லுங்க. எஸ் மேம். சரிப்பா. மேக்னெட்டிக் மொமெண்ட், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுல ரெண்டு இருக்கும். ஒண்ணு வந்து டயாமேக்னெட்டிக், இன்னொன்னு வந்து பேராமேக்னெட்டிக். எப்ப டயாமேக்னெட்டிக்னு சொல்றோம்? எல்லாமே ஃபுல்லா பேர்டா இருக்குன்னா, எல்லா எலக்ட்ரான்ஸுமே ஃபுல்லா பேர்டா இருக்குன்னா அதை டயாமேக்னெட்டிக்னு சொல்றோம். மியூ வந்து 0. ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தா கூட அது என்ன சொல்றோம்? பேராமேக்னெட்டிக்னு சொல்றோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மியூ இஸ் ஈக்குவல் டு √n × n+2 Bm. n என்னமா? நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். n is nothing but number of unpaired electrons. இப்ப பாருங்க, n = 1 இருந்தா என்னமா வரும்? ஷார்ட்கட் என்ன தெரியுமா? ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா 1.7, 2 இருந்தா 2.8, 3 இருந்தா 3.8, அந்த மாதிரி. அதாவது மேக்னெட்டிக் மூமெண்டோட வேல்யூஸ் சொல்றேன். ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தா அதோட வேல்யூ என்ன? 1.732. 2 இருந்தா 2 இருந்ததுன்னா 2.8, 3 இருந்தா 3.9, 4 இருந்தா 4.9, 5 இருந்தா 5.9, அந்த மாதிரி. சரியா? அப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? சொல்லுப்பா. மேம் இப்போ வந்து 3க்கு மேல போனாலே இப்போ வந்து 4.9, 5.9 அப்படி நம்ம வச்சுக்கலாமா? 8, 9 தான்ப்பா வரும். ஆமா, அதான் சொல்றேன். நீ கால்குலேட் பண்ணாலும் அதான் ஆன்சர் வரும். அதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு கால்குலேட் பண்ணோம்? வேல்யூவே ஞாபகம் வச்சுக்கலாம். n = 1 இருந்துச்சுன்னா 1.7, 2 இருந்தா 2.8, 3 இருந்தா 3.9, 4.9, 5.9 முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். சரியா? இப்போ இதுதான் ஃபார்முலாக்காக நான் சும்மா அப்படி கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். இது எப்படி கொஸ்டின் கேட்டாங்க தெரியுமா? இது வந்து நீட்ல கேட்ட கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா, மியூ இஸ் ஈக்குவல் டு 2.8 Bm கொடுத்துருக்காங்க. இது என்ன மெட்டல் அயான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ Cr வந்து +2, Fe வந்து +2, நிக்கல் வந்து +2, கோபால்ட் +3. இது அதான் சொல்றேனே, இந்த சாப்டர் நல்லா புரியணும்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ குரோமியம் பாத்தீங்கன்னா 3d5 4s1 +2 இருக்கு. அப்பனா இதுல ஒண்ணு போயிடும், இதுல ஒண்ணு போயிடும். ஸோ 3d4.
3d4னா எவ்வளவு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ்மா சொல்லுங்க பார்க்கலாம். d ஆர்பிட்டால்னா 5 பாக்ஸ் தெரியும்ல. 4னா 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆனா இங்க 2.8 இருக்குப்பா. அப்பனா எவ்வளவு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்? இப்பதானே சொல்லி கொடுத்தேன். 2 வெரி குட். 2 இருக்கணும். கரெக்டா? இப்ப அயன் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. Fe2+, Fe வந்து 26 சரியா? அப்ப என்ன வரும்? 3d6 4s2 and 2 plus 2 போயிடும். 3d6 எப்படி வரையுது பாருங்க. 1 2 3 4 5 6 again 4 unpaired electrons. So வராது. நிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 28 நிக்கல். 3d8 4s2 2 பிளஸ்னா 4sல இருந்து 2 எலக்ட்ரான் போயிடும். அப்ப d8 எப்படி போடுறது? 1 2 3 4 5 6 7 8, which means how many unpaired electrons? 2 unpaired electrons. So therefore option C is the right answer. அந்த மாதிரி கண்டுபிடிக்கும். So mu is equal to 2.8 னா 2 unpaired electrons இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி எதுல 2 unpaired electrons வருதுன்னு பாருங்க. அதான் ஆன்சர். So option C is the right answer. Okay? சாந்தி ஆண்டி கால் பண்றாங்க. ஹலோ ஆண்டி. எழுதிக்கோங்கம்மா. புரிஞ்சுதா? அது மேக்னெட்டிக் மொமெண்ட் எழுதிக்கோங்க. கொஞ்சம் கீழே காமிங்க. மேம் கொஞ்சம் கீழே காமிங்க மேம். மேம் n is equal to 3 னா mu and 3 unpaired electrons தான். n equal to 3 னா 3 unpaired electrons இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதோட வேல்யூ 3.9 dm இருக்கும். இது கொஸ்டின் எப்படி மேம்? mu is equal to 2.8 dm னா என்ன மேம் கொஸ்டின்? என்ன மெட்டல் அயனோட ஆன்சர் அது கண்டுபிடிக்கும். ஓகே மேம்.
மேம் எஸ்மா மேம் புரிஞ்சுதா? ஆப்ஷன் சி நிக்கல் எப்படி மேம் அந்த லோன் பேரா எலக்ட்ரான் 2ன்னு சொல்லி தான் நம்ம சீன் ஆப்ஷன் சொல்றோமா மேம்? ஆமாண்டா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி 2 பிளஸ்னா 2 எலக்ட்ரானை 4sல இருந்து எடுத்துட்டு எவ்வளவு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பாக்குறோம். 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. So therefore option C is the right answer. Okay? ஓகே மேம். Yes. I hope all of you wrote it. The next column. எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரின்ற சாப்டர்ல நம்ம இன்னும் டீடைல்டா படிப்போம். ஒரு எலக்ட்ரோட அதோட சொல்யூஷன்ல வைக்கிறோம். Say for example, zinc rod is dipped in zinc sulfate solution. அப்போ எலக்ட்ரோட அதோட சொல்யூஷன்ஸ்ல வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவும் நெகட்டிவும் கிரியேட் ஆகும். எப்படின்னா Zn gives Zn2 plus 2e. அது அயானா மாறுது, ஆக்சிடேஷன் நடக்குது. இதுக்கு பேர் தான் ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க. அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் இல்லையா, அப்போ நெகட்டிவ் சைன் வந்து உங்களுக்கு சாரி இதுல வந்து எலக்ட்ரோட்ல நெகட்டிவ் வரும், இங்க வந்து பாசிட்டிவ் வரும். ஏன்னா Zn2 பிளஸ் மாறுது இல்ல. சொல்யூஷன்ல என் வாய்ஸ் கிளியரா கேக்குதா மத்தவங்களுக்கு? Is my voice is clear? Yes, ma'am. Okay. So what is electrode potential அப்படின்னா, the potential difference created between the electrode and the solution. ஒரு எலக்ட்ரோட அதோட சொல்யூஷன்ல வைக்கும்போது அந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுது. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன? பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கிரியேட் ஆகும். சோ அதுதான் வந்து என்னது எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். சோ அதனால தான் இங்க எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல். இட் இஸ் பியூர்லி எக்ஸ்பெரிமெண்டல். பார்த்துலாம் டிசைட் பண்ண முடியாது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா என்ன? The potential difference created between the electrode and its solution is called electrode potential. First point எழுதிக்கோங்க. அதே மாதிரி electrode potential is experimental. எழுதுங்க, நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், அதை நீங்க எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதி சொல்லுங்க. எஸ் மேம். ஓகே, சோ எழுதிக்கோங்க. More the negative reduction potential, more the negative reduction potential, it can act as, எழுதிக்கோங்க, more the negative reduction potential, it can act as good More than negative. reducing, more the negative reduction potential, it can act as good reducing agent. Yes ma'am. Ma'am, ஒரு தடவை சொல்லுங்க ma'am. More the negative reduction potential, it can act as good reducing agent. So என்ன சொல்ல வராங்க? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நெகட்டிவா இருந்துச்சுன்னா குட் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கும். அப்ப பாசிட்டிவா இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருந்தா Oxidizing agent. எஸ் எக்ஸாக்ட்லி. அந்த பாயிண்டையும் எழுதிக்கோங்க. மோர் பாசிட்டிவ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், இட் கேன் ஆக்ட் as குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது ரெடியூசிங் ஏஜென்ட் மாதிரி, அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். மேம் மோர் பாசிட்டிவ் ரிடக்ஷன் வருமா மேம்? ஆமா, more the positive reduction potential, it can act as good oxidizing agent.
மேம் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலோட டெஃபினேஷன் இன்னொரு வாட்டி சொல்ல முடியும்? The potential difference created between electrode and the solution. The potential difference created between electrode and the solution. Electrode க்கும் solution க்கும் நடுவுல ஃபார்ம் ஆகக்கூடிய potential difference. Yes. மேம் அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ல மேம். ஆமாண்டா. பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபார்ம் ஆகுறதையா அந்த டிஃபரன்ஸ் தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சரியா? ஓகே மேம். ரைட். இப்போ ஒரு மெட்டல் இருக்குல்ல, அது வந்து சாலிட்ல இருந்து கேஸா மாறுது. அப்ப அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? சப்ளிமேஷன். புரியுதுல்ல? சாலிட்ல இருந்து கேஸ். அப்பனா அது என்னது? சப்ளிமேஷன். இப்போ எம் கேஸா இருக்கிறது வந்து அயானா மாறுது, எம் பிளஸ்ஸா மாறுது. அப்பனா அது என்னது? அயனைசேஷன் எனர்ஜி. ஃபார்ம் ஆன அயான்ஸ் வாட்டர்ல டிசால்வ் பண்றோம். அப்ப அதுக்கு பேர் என்ன? ஹைட்ரேஷன் எனர்ஜி. புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? சாலிட் வந்து என்ன வருது? கேஸ். அப்ப அது என்னது? சப்ளிமேஷன் எனர்ஜி. சப்ளிமேஷன் எனர்ஜி. இது வந்து அயானா மாறுது. அப்ப அதுக்கு பேர் என்ன? அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ இத வந்து கேஸா இருக்கா, இப்ப இத வந்து வாட்டர்ல போட்டு டிசால்வ் பண்றோம். அப்ப அதுக்கு பேர் என்ன? ஆக்வஸா மாறுது. அதுக்கு பேர் என்ன? ஹைட்ரேஷன் எனர்ஜி. சோ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் கூட இவ்வளவு ப்ராசஸ் அண்டர்கோ ஆகுது. ஒரு சாலிட் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ், அதுக்கப்புறம் அது அயானா மாத்துறோம், அதுக்கப்புறம் அதை வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்றோம். ஏன்னா ஹைட்ரேஷன் எனர்ஜினா என்ன அர்த்தம்? எனி சால்ட் டிசால்வ் இன் வாட்டர், வாட்டர்ல டிசால்வ் பண்ண போது எவ்வளவு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது அப்படின்றதுதான். சரியா? இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க பாருங்க, இட் இஸ் தி சம் ஆஃப் என்னது? எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பார்த்தோம் இல்லையா? இட் இஸ் தி சம் ஆஃப், சம்னா ஆட், sum of sublimation energy, ionization energy should be balanced by hydration energy. நான் இதையே ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம்ல எழுதியிருக்கேன். இங்க பாருங்க, சப்ளிமேஷன் எனர்ஜியும் அயனைசேஷனும் எனர்ஜியும் ரெண்டும் சேர்ந்து ஹைட்ரேஷன் எனர்ஜியோட பேலன்ஸ் பண்ணணும். பண்ணாதான் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ நெகட்டிவா இருக்கும். இந்த பையனை நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், நீங்க எழுதுனீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நெகட்டிவ் வந்துச்சுன்னா இட் வில் ஆக்ட் அஸ் குட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட். சோ அதே மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். என்ன பாயிண்ட்னா, ஹெச்னா என்ன அர்த்தம்? ஹைட்ரேஷன் எனர்ஜி. ஹைட்ரேஷன் எனர்ஜி எப்படி இருக்கணும்? ஹையா இருக்கணும். என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் எப்படி இருக்கணும்? லோவா இருக்கும். ஹைட்ரேஷன் எனர்ஜி should be high, enthalpy of atomization should be low. அப்பதான் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நெகட்டிவா இருக்கும். புரியுதா? என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் அப்படின்னா என்ன? நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் போன கிளாஸ்ல. என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன்னா எவ்வளவு எனர்ஜிய ஒரு மெட்டல் லாட்டிஸ், ஆமா, ஒரு மெட்டல் லாட்டிஸ்ல இருந்து ஒரு ஆட்டமை வெளியில எடுக்கிறதுக்கு எவ்வளவு எனர்ஜியை நம்ம சப்ளை பண்றோம் அப்படின்றதுதான் வந்து என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன். சோ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் நெகட்டிவா இருக்கணும் அப்படின்னா ஹைட்ரேஷன் எனர்ஜி எப்படி இருக்கணும்? ஹையா இருக்கணும். என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் லோவா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நீங்க எல்லா பாயிண்ட்டும் விடாம எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா என்னன்னு பார்த்தோம். விச் இஸ் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட்டட் பிட்வீன் எலக்ட்ரோட் அண்ட் இட் சொல்யூஷன். எலக்ட்ரோடுக்கும் சொல்யூஷனுக்கும் நடுவுல ஃபார்ம் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல். எப்படி எக்ஸ்பெரிமெண்டல் சொல்றோம்? ஃபர்ஸ்ட் சப்ளிமேஷன் எனர்ஜி, அயனைசேஷன் எனர்ஜி should be balanced by hydration energy. அப்படி இருந்தாதான் அது வந்து நெகட்டிவா இருக்கும். இன்னொன்னு, ஹைட்ரேஷன் எனர்ஜி எப்படி இருக்கணும்? ஹையா இருக்கணும். என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் லோவா இருக்கணும், கம்மியா இருக்கணும். அப்பதான் வந்து மோர் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும், which is a good reducing agent. சரியாடா? புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். எழுதிக்கோங்க, ஏதாவது டவுட் இருந்தா கேட்க.
மேம் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னா என்ன மேம்? ரிடக்ஷன் ஆச்சுன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். இப்ப நான் இங்க எழுதிருக்கேன் பாரு, m2+/m அப்படி போட்டா என்ன இருக்கும்? 2+ இருக்கிறது 0வா மாறுது, அப்பனா அது ரெடியூஸ் ஆகுது இல்லையா? ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது, அப்பனா அது ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரிடக்ஷன், ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சிடேஷன். சோ இந்த மாதிரி போட்டோம்னா அது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அர்த்தம். நம்பர் என்ன ஆகுது? 0. 2+ இருந்து 0 ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. மேம் ஸ்கிரீன் கொஞ்சம் கீழே காமிங்க மேம். மேம் ஸ்கிரீன் கொஞ்சம் கீழே காமிங்க மேம். மேம் நோட்டட் மேம். எல்லாரும் ரைட்டிங்களா? சோ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் நெகட்டிவா இருக்கணும்னா என்னென்ன பாயிண்ட்? ஹைட்ரேஷன் எனர்ஜி எப்படி இருக்கணும்? என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் எப்படி இருக்கணும்? Hydration energy higher. Higher should be high, enthalpy of atomization should be low. எஸ், கரெக்ட், வெரி குட். இப்படா இந்த இதுல இருந்து ஒரு ரிலேட்டிவ்லி ஒரு 3 கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு காப்பர் பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, E0 ஆஃப் Cu2+/Cu வந்து 0.34 வோல்ட்ஸ். ஏன் அது பாசிட்டிவா இருக்கு? அதான் கொஸ்டின். கொஸ்டின் என்ன? The reduction potential of copper is positive. ஜென்ரலா மெட்டல் நெகட்டிவா தானே இருக்கும். More the negative, good reducing agent ன்னு பார்த்தோம்.
அப்ப காப்பருக்கு வந்து ஆக்சுவலா நெகட்டிவா இருக்க வேண்டியது, ஆனா எப்படி இருக்கு? பாசிட்டிவா இருக்கு. ஏன் அது பாசிட்டிவா இருக்கு? அதான் கொஸ்டின். நம்ம இது கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம். ஹைட்ரேஷன் எனர்ஜி ஹையா இருக்கணும், என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் லோவா இருக்கணும். இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஹைட்ரேஷன் எனர்ஜி வில் பி லோ, என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் இஸ் ஹை. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தோம். சம் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் சப்ளிமேஷன் எனர்ஜி ஷுட் பி பேலன்ஸ்டு பை ஹைட்ரேஷன் எனர்ஜி. இங்க என்ன ஆகுது? நாட் பேலன்ஸ்டு. Yes, it is balanced. Sublimation energy and ionization energy is not balanced by hydration energy. So இந்த பாயிண்ட்னால தான் காப்பர் வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா இருக்க வேண்டிய இடத்துல பாசிட்டிவா இருக்கு. புரிஞ்சுதாடா? All of you understood? இந்த 3 பாயிண்ட் எழுதணும். என்னென்ன பாயிண்ட்? காப்பர் ஏன் பாசிட்டிவா இருக்கு? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா it has low hydration energy, high enthalpy of atomization, and the sum of sublimation energy and ionization energy is not balanced by hydration energy. சரியா? இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Completed, ma'am. 1 minute, ma'am. Okay, next question down. Mn3 plus is oxidizing, whereas Cr2 plus is reducing. அப்படின்னு என்ன அர்த்தம்? Mn3 plus வந்து ஒரு குட் ஆக்சிடைசிங் ஏஜென்டா இருக்கு, வேற Cr2 plus வந்து இட் இஸ் அ குட் ரெடியூசிங் ஏஜென்டா இருக்கு. ஏன்னு கேக்குறாங்க. அதான் கொஸ்டின். சோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்றதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கோம். இப்போ பாருங்க, மேங்கனீஸ் 25 அதோட அட்டாமிக் நம்பர், ஆர்கான் 3d5 4s2. Mn3 plus என்னடா அர்த்தம்? S ல இருந்து 2 போயிடும், 4s2 ல இருந்து 2 போயிடும், 3d5 ல இருந்து 1 போயிடுது. பிகாஸ் 3 plus இல்ல, 3 plusனா 3 எலக்ட்ரான் லாஸ்ட். ஸோ 4s ல இருந்து 2ம் D ல இருந்து 1ம் போயிடும். ஸோ வாட் இஸ் த கான்ஃபிகரேஷன்? 3d4. குரோமியம் பிளஸ் 2. ஸோ குரோமியம் வந்து புரியல மேம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான். 3d5 4s2 plus 3 Okay, ma'am. then 3 electrons lost. So Yes, 2 ma'am. electrons will go from 4s and 1 electron will go from 3d. So it will become 3d4. Similarly, chromium 24, argon 3d5 4s1 is the actual configuration. 2 plus 9 ஆகும், 4s ல இருந்து 1 போயிடும், 3d5 ல இருந்து 1 போயிடும். So it will also become 3d4. இங்கேயும் 3d4 தான், இங்கேயும் 3d4 தான். ஓகேவா? சோ இது எப்படி ஆன்சர் பண்றதுன்னா, let us see. Manganese வந்து from 3d4 it tries to become 3d5. ஏன்? ஒரு எலக்ட்ரானை நீங்க ஆட் பண்ண என்ன ஆகும்? It becomes exactly off-filled configuration which is more stable. So 3d5 வந்து more stable because exactly off-filled configuration is more stable. Whereas chromium பொறுத்த வரைக்கும் 3d4 ல இருந்து it will become 3d3. ஏன் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல தான் படிப்போம், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. அதுல வந்து நம்ம படிப்போம் எப்படின்னா, இப்போ 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்குல்லமா,
It will split into 3 and 2. 3 2 split ஆயிடும். 3 இருக்கிறதுக்கு பேரு T2G ன்னு பேரு, 2 ஆர்பிட்டால்ஸ்க்கு பேரு EG ன்னு பேரு. இது டீடைல்டா நம்ம அந்த சாப்டர்ல தான் பார்க்க போறோம். இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. D5னாலும் ஸ்டேபிள், D3னாலும் ஸ்டேபிள். D3 எப்படி ஸ்டேபிள்? ஏன்னா T2G3ன்னு இருக்கும். இப்போ 3 ஆர்பிட்டால் தான் இருக்கு, எல்லாத்துலயும் ஒண்ணு இருக்கு. அப்படின்னா அது ஆஃப் ஃபீல்டு தானே. T2G3 யோசிச்சு பாருங்க, மொத்தமே 3 ஆர்பிட்டால் தான் இருக்குன்னா அதுல ஒண்ணு இருக்கு. அப்பனா T2G3. சோ என்ன சொல்ல வராங்கன்னா, மேங்கனீஸ் வந்து D4ல இருந்து D5க்கு மாறும், வேற குரோமியம் வந்து D4ல இருந்து D3க்கு மாறும். இப்போ இங்க ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகுதா? நல்ல கவனிங்க, அது குழம்பம். நல்ல கவனிங்க. D4ல இருந்து D5 ஆகுதுன்னா எலக்ட்ரான் என்ன ஆகுது? ஆட் ஆகுதா, ரிமூவ் ஆகுதா? அதை மட்டும் சொல்லுங்க. ஆட் ஆகுது. ஆட் ஆகுது. அப்படின்னா அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். ஆடிங். Oxidizing agent will get reduced. Reducing agent will get oxidized. Reducing agent வந்து oxidizing agent என்ன ஆகும்? Oxidation number என்ன ஆகும்? Decrease ஆகுது. அப்பனா அது எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகுது. Reducing agentக்கு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். D4ல இருந்து it will become D3. கிளியரா வேற ஒரு இடத்துல எழுதுறேன். Mn 3 plus is oxidizing. Yeah, why? Mn வந்து 3D4ல இருந்து it will become 3D5, which means 1 electron is added. சரியா? So therefore it is good oxidizing agent. Cr 3D4ல இருந்து 3D3 ஆகுது. 3D3 தான் T2G3. Exactly off-filled configuration. அப்போ அது என்ன ஆகுது? It is good reducing agent. Reducing agent will get oxidized. So D4ல இருந்து D3க்கு மாறுது. இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. Mn 3 plus is oxidizing, Cr 2 plus is reducing. Three D4 to 3D5. மேம் ஸ்கிரீன் கொஞ்சம் கீழே காமிங்க மேம். மேம் Cr ரெடியூஸ் ஆனா அது குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தானே? Mn வந்து 3D4ல இருந்து 3D5 ஆகுது. Where ஒரு எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகுது. Cr என்ன ஆகுது? 3D4ல இருந்து 3D3 ஆகுது, which is T2G3 ஆகுது. இங்க எலக்ட்ரான் கம்மி ஆகுது, இங்க எலக்ட்ரான் ஆட் ஆகுது.
மேம் நோட்டட் மேம். எழுதிட்டீங்களா? Can we go to next? Yes, ma'am. எஸ் மேம். எஸ் மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. CuCl2 CuBr2 எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனா CuI2 எக்ஸிஸ்ட் ஆகல. பட் இட் எக்ஸிஸ்ட் as Cu2I2. ஸோ சொல்ல வர பாயிண்ட் என்ன? CuCl2 இருக்கானா இருக்கு. CuBr2 இருக்கு. ஆனா CuI2 இல்ல. அதுக்கு பதிலா எப்படி இருக்கு? Cu2I2 அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்ன ரீசன்னு கேட்கலாம். சரி, இந்த சாப்டர் முழுக்கவே அப்படிதான் இருக்கும். எல்லாமே ரீசன்ஸ் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ Cu2+ வந்து குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். எப்படி சொல்லுங்க? மெட்டல்ஸ் ஆர் ஜெனரலி ரெடியூசிங் ஏஜென்ட். ஆனா காப்பர் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஏன் யோசிச்சு சொல்லுங்க பாக்கலாம். கரெக்டா? ரெடியூஸ் ஆகுது. எலக்ட்ரோட பொட்டன்ஷியல் வேல்யூ வச்சு சொல்லுங்க. அதோட எலக்ட்ரோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்கு? பாசிட்டிவ். பாசிட்டிவ் மேம். நான் சொல்லியிருக்கேன்ல, எலக்ட்ரோட பொட்டன்ஷியல் வந்து நெகட்டிவ் வந்ததுன்னா குட் ரெடியூசிங் ஏஜென்ட் இல்லை. பாசிட்டிவ் தானே இருக்கு. அதனால தான் அது குட் பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே. சோ என்ன சொல்ல வராங்கன்னா Cu2+ வந்து பாத்தீங்கன்னா since it is a good oxidizing agent because its E0 value is positive. அதான் ரீசன். எப்படி எழுதலாம்? பாசிட்டிவ். அதனால it converts I- to I2. I- வந்து I2 கன்வெர்ட் பண்ணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? I- பெரிய அயான்னா ஹாலஜன்ஸ் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ கீழே போகும்போது சைஸ் என்ன ஆகும்? பெருசாயிட்டே போகும். அப்ப I- பெரிய அயா. அப்ப I- வந்து I2 மாறத்துக்கு தான் ட்ரை பண்ணுது. I- is trying to become I2. சரியா? அதனாலதான் CuI2 எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு பதிலா எப்படி இருக்கு? Cu2I2 இருக்கு. ஏன்னா Cu2I2ல காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். உங்களுக்கு டவுட் வரலாம், நீங்க என்ன +1 சொல்றீங்க, ஆனா அங்க Cu2I2 இருக்கே, எப்படி அது +1 சொல்றீங்க? Cu2I2 டிவைடட் பை 2 பண்ணுங்கம்மா, என்ன வருது? Cu வருதா? +1 டைமரா இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோனோமர், டைமர். மோனோமர் மீன்ஸ் 1, டைமர்னா 2. இது டைமரா இருக்கு. சோ என்ன சொல்ல வராங்க? அயோடினோட காப்பர் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிறதுக்கு பதிலா அது +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் கம்ஃபர்டபிளா இருக்கும். ஓகேவா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி ரீகேப் பண்றேன். CuCl2 CuBr2 எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனா CuI2 எக்ஸிஸ்ட் ஆகல. அதுக்கு பதிலா எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது? Cu2I2 அப்படின்னு எக்ஸிஸ்ட் ஆகும். சோ அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா Cu2+ வந்து இட் இஸ் a good oxidizing agent. அதனால அது என்ன கன்வெர்ட் பண்ணுதுன்னா I- I2 கன்வெர்ட் பண்ணிடுது. அதனாலதான் காப்பர் வந்து அயோடினோட +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் அது ஸ்டேபிளா இருக்கும். சரியாடா? எழுதிக்கோங்க.
மீட்டிங்லடா போலாமா நெக்ஸ்ட்? எஸ் மேம். Cu plus in aqueous solution undergoes disproportionation. அதான் கொஸ்டின். disproportionation என்ன? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ஒரே எலிமெண்ட் ஆக்சிடைஸ் ஆகும். ஓகே, ரிடாக்ஸ்னா என்ன? What is redox? நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும். அப்ப disproportionation na? Then what is disproportionation? What is the difference? செல்ஃப் ஆக்சிடேஷனும் ரிடக்ஷன் நடக்கிறதா மேம்? ஒரே எலிமெண்ட் வந்து ஆக்சிடைஸும் ஆகுது ரெடியூஸும் ஆகுதுன்னா அது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன். ரிடாக்ஸ்னா என்னன்னா ரெண்டு ரியாக்டன்ட் இருக்குன்னா ஒன்னு ஆக்சிடைஸ் ஆகும் இன்னொன்னு ரெடியூஸ் ஆகும். One will get oxidized, another one will get reduced. Then it is disproportionation. புரியுதா? ரிடாக்ஸ்னா ஒன்னு ஆக்சிடைஸ் ஆகும் இன்னொன்னு பக்கத்துல உள்ளது ரெடியூஸ் ஆகும். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ஒரே எலிமெண்ட் ஆக்சிடைஸ் ஆகும் ரெடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, Cu plus ஆக்சிடைஸும் ஆகுது ரெடியூஸும் ஆகுது. இதுதான் டிஸ்ப்ரொபோர்ஷன். சோ இதுல +1 இதுல +2 இது 0. வெறும் மெட்டல் மட்டும் இருந்துச்சுன்னா இது 0. +1ல இருந்து 0 என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. பட் +1ல இருந்து +2ன்றது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரே எலிமெண்ட் வந்து in a compound get oxidized as well as reduced. சோ அதான் கேக்குறாங்க ஏன்ட்டு. ஏன் வந்து Cu plus undergoes disproportionation. It changes to Cu2 plus and Cu. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா hydration energy of Cu2 plus is higher than Cu plus. எதுக்கு வந்து மோர் ஹைட்ரேஷன் எனர்ஜி இருக்கோ அதுதான் மோர் நெகட்டிவா இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும். சோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு Cu plus வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமேஷன், இந்த பாயிண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். Sublimation energy and ionization energy is not balanced by hydration energy. Question என்ன? Cu plus A வந்து disproportionation நடக்குது. அதுக்கு என்ன சொல்றாங்க? First important point வந்து hydration energy. Hydration energy of Cu2 plus is much higher than Cu plus. Cu2 plus தானே ஸ்டேபிளா இருக்கு, அதனாலதான் அது 2 plus கே போகுது. சரியா? And another point என்ன பார்த்தோம்னா sublimation energy, ionization energy is not balanced by hydration energy. இந்த 2 reasonsனாலதான் Cu plus undergoes disproportionation. These are last copper questions.
மேம் அது எப்படி மேம் 2Cu பிளஸ் வந்து Cu2 பிளஸ் அண்ட் Cu0 மாறுது? Cu பிளஸ் வந்து தண்ணியில போட்டா ஆக்வா சொல்யூஷன் என்ன அர்த்தம்? வாட்டர்ல போட்டா அந்த மாதிரி மாறுது, சாலிட் ஸ்டேட்ல இல்ல. அது ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு தானேப்பா மாறும். ஸோ அது எங்க ஸ்டேபிளா இருக்கும்? இந்த மாதிரி Cu2 பிளஸ் ஆகும், Cu-ஆவும் மாறலாம். அதனால மாறுது, ஆக்வா சொல்யூஷன்ல மாறும். ஓகே மேம். கேட்டீங்களாடா? போலாமா நெக்ஸ்ட்? மேம் எஸ் மேம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் பண்ணல தானே? நோ மேம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். Oxidation state is directly proportional to number of unpaired electrons. So, number of electrons அதிகமா எங்க இருக்கோ oxidation state அதிகமா இருக்கும். இப்போ manganese எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 25 configuration என்ன? 3d5 4s2. இங்க ஆல்மோஸ்ட் 3d5ன்றது 5 unpaired electrons இருக்கு. 1 2 3 4 5 இருக்கு. அப்ப அதுக்குதான் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். Because oxidation state is directly proportional to number of unpaired electrons. So எதுக்கு வந்து எந்த எலிமெண்ட்டுக்கு மோர் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுக்கு நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இருக்கும். சரியா? So manganese என்னெல்லாம் காட்டும்னா +2 +4 +6 +7. chromium +3, +6. இவ்வளவுதான் மேக்ஸிமம் காட்ட முடியும். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் மிடில் எலிமெண்ட் வர வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா?
மேக்ஸிமம் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்க முடியும்னா 5 தான் இல்லையா, அதுக்கு மேல இருக்க முடியாது. So as the number of unpaired electrons increases, magnetic moment will also increase. Magnetic moment என்றனே oxidation state will also increase. So more number of oxidation state is directly proportional to number of unpaired electrons. அப்புறம் இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. Higher the oxidation state, more acidic, it can act as good oxidizing agent. So என்ன சொல்ல வராங்க, higher the oxidation state, அது எப்படி இருக்கும், more acidic இருக்கும் அந்த compound, it can act as a good oxidizing agent. First இது வரைக்கும் எழுதுங்க பார்க்கலாம். Oxidation state is directly proportional to number of unpaired electrons. So number of unpaired electrons increase ஆகாத oxidation state increase ஆகும். மேம் லைட்டா ஸ்கிரீன் கொஞ்சம் கீழே இறக்குறீங்க. மேம் இந்த பாயிண்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேம்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமா இருந்ததுன்னா அந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கும், அசிடிக்கா, ரொம்ப அசிடிக்கா இருந்துச்சுன்னா இட் வில் பி a good oxidizing agent. இது ஒரு ஷார்ட் கட் பாயிண்ட். அது ஒரு 4-5 காம்பவுண்ட் கொடுத்துட்டு இதுல எது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட்னு கேட்பாங்க. ஸோ ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்தா அது மோர் அசிடிக்கா இருக்கும். சரியா? அப்போ லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்கும் எழுதிக்கோங்க. லோயர் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட், more basic, can act as good reducing agent. மறுபடியும் சொல்லுங்க மேம். நான் எழுதியிருக்கேன் பாருப்பா. லோயர் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஆக்சிடேஷன் ஸ்டேட் கம்மியா இருந்துச்சுன்னா அது மோர் பேசிக்கா இருக்கும். இட் கேன் ஆக்ட் as a good oxidizing, sorry, reducing agent. It can act as a good reducing agent. இப்போ MnO4 minus X ன்னு போட்டு கால்குலேட் பண்ணுங்க. X plus 4 into minus 2 equal to minus 1. X minus 8 equal to minus 1. X is equal to 7. So
ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதால KMnO4 is a good oxidizing agent. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில கூட யூஸ் பண்றோம்ல. KMnO4 is a good oxidizing agent. Lower the oxidation state, more basic, it can act as a good reducing agent. அப்ப higher oxidation state acidic ஆகும். சரியா? Next போலாமா? Yes, ma'am. ஓகே. இப்போ இதுல இந்த பாயிண்ட் ஹையர் higher oxidation state higher the oxidation state, good oxidizing agent அப்படின்னு பார்க்கிறோம். Higher oxidation state is shown by oxides and fluorides. என்னமா கொஸ்டின்? ஜெனரல் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஆக்சிஜனோடையும் குளோரைடோட மட்டும் தான் ஃபார்ம் ஆகுது, மற்ற எலிமெண்டோட ஃபார்ம் ஆகல. ஏன்னு கேக்குறாங்க. ஹையர் ஆக்சைடு ஃபார் எக்ஸாம்பிள் KMnO4, K2Cr2O7 நீங்க பாருங்க, எந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருந்தாலும் கண்டிப்பா ஆக்சிஜன் இல்லைன்னா குளோரின் இருக்கும். ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. It is due to small size, more electronegative, this due to small size and more electronegative and high lattice enthalpy. High lattice enthalpy. So என்னமா சொல்ல வராங்க? இப்போ +7 oxidation state, +6 oxidation stateலாம் higher oxidation state. அப்ப அந்த ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஆக்சிஜனோடையும் ஃப்ளூரினோடையும் மட்டும்தான் வருது, ஏன்னு கேட்காங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இட் இஸ் டியூ டு ஃப்ளூரினோ ஆக்சிஜனோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்மால் சைஸ் அந்த எலக்ட்ரோநெகட்டிவ், அதே மாதிரி ஹை லாட்டிஸ் என்தால்பி இருக்கும். மேம் இது இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேம்? ஏன் ஆக்சிஜனோடையும் ஃப்ளூரினோடையும் மட்டும் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது, அவ்வளவுதான் கொஸ்டின். எக்ஸாம்பிள் MnO4 மைனஸ் வேணா நீங்க எழுதிக்கலாம். KMnO4, K2Cr2O7 என்ன தெரியுது, ஆக்சிஜன் தானே. ஏன் ஆக்சிஜனோடையும் ஃப்ளூரினோடையும் மட்டும் ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது கொஸ்டின். சோ அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் டியூ டு ஸ்மால் சைஸ், குட்டி சைஸ்ல இருக்கு அண்ட் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கு. ஸ்மால் சைஸ் அண்ட் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ அண்ட் லாட்டிஸ் என்தால்பி, லாட்டிஸ் என்தால்பினாலும் என்ன அர்த்தம், ஒரு மாலிகுலை வந்து அயான்ஸா மாத்துறது, கன்வெர்ட்டிங் 1 mole ஆஃப் காம்பவுண்ட் இன்டு அயான்ஸ், அது லாட்டிஸ் என்தால்பி.
ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா higher oxidation state வந்து காட்டுது. Higher oxidation state is shown by oxygen and fluorine. புரியாச்சு மேம். புரியாச்சா? இது ரிலேட்டடா மேங்கனீஸோட ஒரு கொஸ்டின் இருக்கு. Manganese shows higher oxidation state with oxygen only. With oxygen only. அப்படின்னா என்ன? ஃப்ளூரினோட ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார்ம் பண்ணல. நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் KMNO4. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? பொட்டாசியம் பெர்மாங்கனேட். சோ இதுல மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்கன்னா +7 இருக்கும். சோ ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஆக்சிஜனோட ஃபார்ம் பண்ணது ஏன்னு கேட்கறாங்க. Why not with fluorine? Why with oxygen? KMNO4 எப்படி எழுதலாம்? MnO4 மைனஸ். சோ Mn டபுள் பாண்டோ இப்படி O மைனஸ் இப்படி வரும். சரியா? சோ மேங்கனீஸ் வந்து என்ன ஃபார்ம் பண்ணோம்? ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வித் ஆக்சிஜன். பிகாஸ் ஆக்சிஜனால தான் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஃப்ளூரின் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதா? ஃப்ளூரின் ஃபார்ம்ஸ் டபுள் பாண்ட் ஆர் நாட்? ஃப்ளூரின் எப்பவுமே சிங்கிள் பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணும். டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. ஆனா ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். புரியுதா? சோ என்ன கொஸ்டின்? ஏன் வந்து மேங்கனீஸ் வந்து ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து காட்டுது? ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் காட்டுது ஆக்சிஜனோட மட்டும். ஏன் ஃப்ளூரினோட கிடையாது? அதுக்கு நம்ம என்ன ரீசன் சொல்றோம்னா, ஆக்சிஜன் ஃபார்ம்ஸ் மல்டிபிள் பாண்ட் oxygen forms multiple bonds with metal. அதான் ரீசன். அது ஆக்சிஜன் ஃபார்ம்ஸ் மல்டிபிள் பாண்ட்ஸ் வித் மெட்டல். ஏன்னா ஃப்ளூரின் ஃபார்ம் பண்ணது. அதான் இன்னொரு ரீசன். ஃப்ளூரின் வந்து ஃபார்ம் பண்ணது, ஆக்சிஜன் வந்து மல்டிபிள் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம்.
alloys. What are alloys, ma? Alloysன்றது வந்து பாத்தீங்கன்னா it's a homogeneous mixture of two or more metals. Compound. Two or more metals வந்து combine ஆகும். Mixture of two or more metals which get randomly distributed. Random distribute ஆகும்னு சொல்றாங்க. Homogeneous mixture of two or more metals which get randomly distributed. இது எழுதிக்கோங்க, நான் alloy list தரேன் இப்போ. Brass, bronze, அதெல்லாம் என்னன்னு தரேன் இப்போ. Ready? Randomly distribute என்னடா அர்த்தம்? எல்லா பக்கத்துலயும் சொல்லிட்டு ரேண்டமா கொஞ்சம் ஒரு மெஷர்மெண்டே இல்லாம சும்மா கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். போலாமா? நெக்ஸ்ட் பேஜுக்கு போறேன். Brass, copper, zinc, bronze, copper, zinc, silver. மெட்டல் கொடுத்துட்டோம். பண்ணிட்டா போதும். சோ இதுல என்ன கேட்பாங்க, எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு 4 இது கொடுத்துட்டு which of the following doesn't have copper அப்படின்னு கேட்டிருந்தோம். எதுல காப்பர் இல்ல அப்படின்னு கேட்டாங்க. காப்பர், ஜிங்க், காப்பர், டென், ஜெர்மன் சில்வர் வந்து காப்பர், ஜிங்க் நீ பார்த்தோம். ஒன் மெட்டல் காப்பர், டென், ஜிங்க் அண்ட் பிளட், டியூராலுமின், காப்பர், manganese and magnesium. டியூராலுமின் தான் வந்து ஏர்கிராஃப்ட் பாடிஸ்
மேம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. மேம் ம் மேம் இது எப்படி மேம் கொஸ்டின் கேட்பாங்க? அதான் அது சும்மா பாத்துக்கிட்டா போதும், மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சோ எப்படி கேட்பாங்கன்னா which of the following alloys doesn't have copper அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ எதுல காப்பர் இருக்கு, என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே என்ன மேம்? முடிச்சாச்சா? எஸ் என்ன டீம்பா? வெல் மெட்டல், காப்பர் அண்ட் டீன். மேம் பிராஸ் மட்டும் கொஞ்சம் காட்டு. முடியாச்சா? எஸ் மேம். Yes, ma'am. சரி. D block elements. Act as catalyst. அது catalyst ஆக்ட் பண்ணுது. அது ஏன் கேட்டலிஸ்டா இருக்குன்னா இட் இஸ் டியூ டு ஸ்மால் சைஸ். ஏன்னா டி பிளாக் எலிமெண்ட் ஜென்ரலாவே ஸ்மால் சைஸ் இருக்கலாம், ஹை சார்ஜ், வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து வேரியபிள் இருக்கு. இப்ப சில்வர் எடுத்தா +1 +2, குரோமியம் எடுத்தா +3 +6 அந்த மாதிரி வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து ஹை சார்ஜ் எடுத்துக்கலாம். ஹை சார்ஜ் high charge, small size, variable oxidation state, high charge. ஏன்னா கேட்டலிஸ்டா இருக்கணும்னா அதுக்கு நிறைய சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்தாதான் ரியாக்டன்ட் வந்து ரியாக்ட் ஆகும். கேட்டலிஸ்டா என்னன்னு யாரோ சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் கேட்டலிஸ்ட்? It speeds up the reaction. இப்போ கேட்டலிஸ்ட் இருக்குன்னா அதுக்கு மேலதான் ரியாக்ஷனே நடக்கும். அதனால அது எந்த எலிமெண்ட் வந்து கேட்டலிஸ்டா ரியாக்ட் பண்ணுதோ அதுக்கு நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கணும், குட்டி சைஸ்ல இருக்கணும், ஹை சார்ஜ்ல இருக்கணும். அதாவது வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதால ஹை சார்ஜ் இருக்கும். சரியா? இப்போ வந்து நம்ம கேட்டலிஸ்ட் கொடுக்க போறேன் உங்களுக்கு. ஒரு ரியாக்ஷனுக்கான கேட்டலிஸ்ட் இது கண்டிப்பா கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கறாங்க. ஒரு சைட்ல கொடுத்துட்டு இன்னொரு சைட்ல கொடுத்துட்டு மேட்ச் பண்ற மாதிரி கேட்கறாங்க. கான்டாக்ட் ப்ராசஸ். கான்டாக்ட் ப்ராசஸ்னா என்னன்னா preparation of H2SO4 sulfuric acid. இதுல என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றாங்க? B2O5 வெனேடியம் பென்டாக்சைடு. அப்புறம் ஹேபர் ப்ராசஸ். ஹேபர் ப்ராசஸ்ல என்ன கேட்டலிஸ்ட் யூஸ்? இட்ஸ் a preparation of அமோனியா. இதோட கேட்டலிஸ்ட் வந்து அயன். பாருங்க எல்லாம் டி பிளாக் எலிமெண்டா தான் இருக்கும். Ostwald process. Preparation of nitric acid. என்ன கேட்டலிஸ்ட்னா ரோடியம். ஆர்ஹெச்னா ரோடியம் ஆர் பிளாட்டினம். சரியா? எழுதிக்கோங்க. கான்டாக்ட் ப்ராசஸ் வந்து preparation of sulfuric acid, B2O5 வந்து catalyst.
Haber processல preparation of ammonia. Fe வந்து catalyst. Oswald processல it's a preparation of HNO3, rhodium or platinum. இதுதான் இருக்கு. ஓகே மேம். எழுதிக்கோங்க. மேம் வேலை கம்மி. என்னமா? ஸ்கிரீன் கொஞ்சம் மேல காமிங்க மேம். எழுதியாச்சா? எஸ் மேம். ஸோ இப்ப நம்ம முடிச்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கேட்டலிஸ்டோட இது நான் தரணும், எனக்கு ஞாபகப்படுத்துங்க. கேட்டலிஸ்ட் தரேன்னு சொன்னீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துங்க. அண்ட் அப்புறம் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ். So, catalyst and interstitial compounds. இது நம்ம கொஞ்சம் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான கிளாஸ். உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பேலன்சிங் ஈக்குவேஷன், ப்ரொடாக்ஸ், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இதெல்லாம் நீங்க 11th படிச்சிருப்பீங்க, மறந்துருக்கோம். திருப்பி நம்ம அதை வந்து ரீகேப் பண்ணலாம். பேலன்ஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ரெடாக்ஸ் ரியாக்ஷனோட பேலன்ஸ். சரியா? ஆனா முடிஞ்ச வரைக்கும் கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஏதாவது டவுட் இருந்தா நெக்ஸ்ட் லெசன் நான் கிளியர் பண்றேன். சரியா? ரைட்? ஓகே மேம். ஓகே guys. Bye. Good night. Good night guys. Thank you ma'am. Thank you. Bye. மேம். Bye ma'am. Good night ma'am. Good night. Good night, ma'am. Good night. No?